சிதம்பரம் அருகே தாழ்வாக சென்ற மின்கம்பிகள் உரசு ஏற்பட்ட தீப்பொறியால் 3 குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன் வணக்கம். இப்ப என்ன நிலவரம் அங்க? இந்த சேத விவரங்களையும் பதிவு பண்ணலாம் கண்ணதாசன். வணக்கம். சிதம்பரம் அருகே மீதிக்குடி மேற்கு பகுதியில் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில அதே பகுதியில் வசித்து வரும் சரிதா, சுரேஷ், அமுதா குடும்பத்தினர் காலை நேரத்துல 100 நாள் வேலைக்கு சென்ற போது 3 பேரின் வீடுகளும் தீப்பற்றி எரிய துவங்கியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் தீ அணைக்க முயற்சி செய்த போது முற்றிலும் எரிந்து சேதமானது. தீப்பற்றி இருந்த வீடுகளில் சரிதா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் இருந்த 20 சவரன் தங்க நகை, 50,000 ரூபாய் ரொக்க பணம் தீயில் கருகி சேதமானதாகவும், அதே போல் சுரேஷ் வீட்டில் இருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் தீயில் எரிந்து சேதமானதாகவும் கூறப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா 3 பேர் வீடுகளிலும் இருந்த பிரிட்ஜ், கட்டில், பீரோ, டிவி, மின்விசிறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் முழுவதும் எரிந்து சேதமானதால் 3 குடும்பத்தினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற சிதம்பரம் தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருந்தபோதிலும் 3 வீடுகளும் முழுமையாக எரிந்து சேதமானது. மேலும் விபத்து குறித்து அண்ணாமலை நகர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில அந்த பகுதியில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகள் உரசியதால் தீப்பொறி விழுந்து 3 வீடுகளும் எரிந்து சேதமானதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். எனவே 3 பேரின் குடும்பத்தினருக்கு சேதமான பொருட்கள், ரொக்க பணம் உள்ளிட்டவை கணக்கீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.